திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்க ராகம். தலம் திருப்பழனம். நாடு சோழநாடு, காவேரி வடகரை. பதிகம் 12, பாடல் 3. மணக்காஞ்சி இளங்குருகே மணக்காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ மதமுகத்த மணக்காஞ்சி இளம் குருகே மறந்தாயோ மதமுகத்த பனை கைமா பனை கைமா உரி போர்த்தாள் பனை கைமா உரி போர்த்தான் பலர் பாடும் பழனத்தான் பனை கைமா உரி போர்த்தான் பலர் பாடும் பழனத்தான் நினைக்கின்ற நினை பெல்லாம் நினைக்கின்ற நினை பெல்லாம் உரையாயோ நிகழ் வண்டே நினைக்கின்ற நினை பல்லாம் உரையாயோ நிகழ் வண்டே சுனை கூவலை சுனை கூவலை மலர் கண்ணால் சுனை கூவலை மலர் கண்ணால் சோற்றுதாய் சோர்வாலோ சுனை கூவலை மலர் கண்ணால் சோற்றுதாய் சோர்வாலோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் மணக்காஞ்சி அப்படிங்கிறது எப்படின்னா காஞ்சிபுரம் கிடையாது. மணக்காஞ்சிங்கிறது வீட்டு தோட்டத்தில் வளரும் காஞ்சி மரம். ஒரு மரம் இருக்குது, அந்த வீட்டு தோட்டத்தில் அது வளரும். அதை குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார் அப்பர் சுவாமிகள்? என்ன சொல்கிறார்னா, வீட்டு தோட்டத்தில் வளரும் காஞ்சி மரத்தில் அமர்ந்துள்ள குருகே, எனது தலைவனாகிய சிவபெருமானிடம் சொல்ல வேண்டிய செய்திகள் மறக்காமல் உனது நினைவில் உள்ளவனே, அதாவது மனதில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இந்த குருவியை பார்த்து, குயிலை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வீட்டு தோட்டத்தில் மரத்தில் இருக்கும் குயிலே, எனது தலைவனாகிய சிவபெருமானிடம் சொல்ல வேண்டிய செய்திகள் மறக்காமல் உனது நினைவில் கொள்வாயாக. சிவபெருமானுக்கு அருகாமையில் இருக்கும் வண்டே, தாருகாவனத்தில் முனிவர்கள் ஏவிய பனை மரத்தின் தண்டு போன்று உரம் வாய்ந்த கையினை கொண்டதும் மதம் கொண்டதுமான யானையின் தோலை உரித்து தனது உடலில் போர்த்தி கொண்ட சிவபெருமான். எந்த சிவபெருமான்? திருப்பழனத்தில் வீட்டிற்கும் சிவபெருமானே, நீ அறிந்து எனக்கு சொல்வாயாக. கோலை மலர் போன்ற கண்களை உடைய எனது தோழி என் சார்பாக சிவபெருமானிடம் சென்று தூது சென்றவள் சிவபெருமானின் அழகில் மயங்கி தன் மேற்கொண்டுள்ள தூதினை மறந்தால் போலும். அதாவது சிவபெருமானுடைய அழகினை பார்த்து ஒரு தோழி தூது செல்வதற்கு செம்பெருமானை பார்த்து தோதி சொல்லும்போது சிவபெருமானின் அழகை பார்த்து மயங்கி
தான் கொண்டு வந்த செய்தியை மறந்தார் போலுங்கிற மாதிரி அப்பர் சுவாமிகள் இந்த பாடலில் சொல்லி முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.